வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேசராசியை பற்றி. மேசராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு தனி ராசின்னு சொல்லலாம், சூப்பரான ராசின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நல்லது என்னெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கூடவே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களுடைய ராசியை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், ஏமாற்றம், மனவேதனை எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் கிடைக்கிற வருஷம்தான் இது. நமக்கு எப்போ நல்ல காலம் வரும்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே 1000 தடவை கேட்டிருப்பீங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த 2026. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரும், காரணமே இல்லாமல் ஒரு நம்பிக்கையும் வரும். ஏதாவது நல்லது நடக்க போகுதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அது வெறும் தோணல் கிடையாது, அதுதான் உண்மை. கடந்த சில வருஷமாகவே நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசியில் ஏதாவது ஒன்று கைவிட்டு போயிடுதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. சில பேரை நம்பி கூட ஏமாந்துருப்பீங்க, சில பேரை நம்ம மேலேயே நம்பிக்கை இழந்திருப்பாங்க. ஆனால் 2026 அப்படி கிடையாது. இப்போ வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மேசராசிக்காரங்க இது வரைக்கும் உங்களை மதிக்காத இடத்துல கூட இந்த வருஷம் உங்கள் திறமை கண்டிப்பாக பேசும். இவங்க இல்லாமல் வேலை ஓடாதுன்னு சொல்ல வைக்கக்கூடிய நிலைமையும் வரப்போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல பொறுப்பு, இது எல்லாமே உங்கள் கைக்கு வரும். சில பேருக்கு இடமாற்றம் மூலமாக வாழ்க்கையே மாறும். சொந்த தொழில் பண்ணும் பொழுது மேச ராசிக்காரங்க 2026 உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் முதலீடு போட்டு பயந்திருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் லாபம் தர ஆரம்பிக்கும். புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினச்ச விஷயம் கூட நல்லா நடக்கும். ஆனால் ஒரு விஷயம், கோபம், அவசரம் இதை கொஞ்சம் குறைச்சா வெற்றி உங்களுக்கு பல மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். பண விஷயம் பேசணும் அப்படின்னா வரும், ஆனால் நிற்க மாட்டேங்குதேன்னு சொன்ன நிலை மாறும். செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், சேமிப்பு உருவாகும். நிலம், வீடு, வண்டி மாதிரி விஷயங்களுக்கு இந்த வருஷம் நல்ல நேரம்னு சொல்லலாம். குறிப்பாக வருஷத்தோட நடுப்பகுதியிலிருந்து உங்களுக்கு பண ஓட்டம் சீராகவே இருக்கும். மேச ராசிக்காரங்க மனசு நிறைய வருடம் இது. தனிமையில் இருந்தவங்களுக்கு மனசு பிடிச்சு ஒருத்தர் வாழ்க்கையில் வருவாங்க. ஏற்கனவே காதல் இருக்கவங்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். சந்தேகம், கோபம், பிரிவு இது எல்லாமே விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு வரும். தடை இருந்த விஷயங்கள் சரியாகும். குடும்ப ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமணமானவங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கவங்களுக்கு நல்ல செய்தியும் வரக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உடல் நலம், மனநலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உடல் நலத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் மனசை மட்டும் அழுக்காக்காதீங்க, அழுத்திக்காதீங்க, அழுக்கும் ஆக்கக்கூடாது. எல்லாத்தையும் நாமே சுமக்கணும்னு நினைக்கிற பழக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னாலே பாதி நோய் போயிடும். ரொம்ப நீங்கள் அதை இதையும் நினச்சி உங்கள் மனசை ரொம்ப அழுக்காக்கிக்கிட்டே இருக்கீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருஷம் சுத்தப்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாக நல்லா இருக்க போகுது. இப்போது 2026 உங்களுக்கு தெரியாமலேயே நல்ல காரியங்கள் நடக்க போகுது. சின்ன உதவி, சின்ன நல்ல செயல் கூட பெரிய பலனை கொடுக்கும். கோயில் வழிபாடு, மன அமைதி இது எல்லாமே தானாகவே வாழ்க்கைக்கு வரும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் கஷ்டத்துக்கான முடிவு, முயற்சிக்கான வெற்றி, மனசுக்கான நிம்மதி, வாழ்க்கைக்கான முன்னேற்றம். மேசராசிக்காரங்க இதுவரையும் பொறுத்தது போதும். இனி உங்கள் காலம் ஆரம்பமாக போகுது. மேசராசிக்காரங்க நீங்கள் இந்த வருஷம் உங்களை சும்மா நல்லது நடக்கிற வருஷம் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் இழந்ததை திரும்ப கிடைக்க வைக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்க போகுது. சில பேருக்கு வாழ்க்கையில் பெரிய அடியாகவே இருந்திருக்கும். வேலை போயிருக்கும், நம்பினவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, சொந்தக்காரங்களே புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. நம்ம எதுக்கு தான் பிறந்தோன்னு தோன்ற அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருக்கும். ஆனால் இந்த வருஷம் அந்த எல்லா கண்ணீருக்கும் சேர்த்து பதில் கிடைக்க போகுது. இந்த 2026 உங்களை மௌனமாக இருந்தவங்களிலிருந்து முன்னாடி நிற்க வைக்கும். இது வரைக்கும் நீங்கள் நல்லது பண்ணியும் யாரும் பாராட்டலைன்னா இந்த வருஷம் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. உங்கள் வாய்ப்பு உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். வேலை செய்கிற இடத்துல இவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்கள் பேரை முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் ஓரமாக நின்ன உங்களை மையத்தில் கொண்டு நிறுத்தக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. சில மேஷ ராசிக்காரங்களுக்கு இது நம்ம வாழ்க்கையான்னு நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் நினச்சதே நடக்கிற மாதிரி நாட்கள் அமைவதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வருஷம். பண சம்பந்தமான விஷயத்தில் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்த நிலை மெதுவாக விலகும்.
கடன், வாங்கிய பணம், முடங்கிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வரவு கூட மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணும் நிலையும் வரும். இது வரைக்கும் எல்லாருக்காக மட்டும் வாழ்ந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களையும் நினைக்க ஆரம்பிங்க. காதல் வாழ்க்கையை பற்றி இன்னும் சொல்லணும்னா மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மனசை தொட்டு போகும். நீங்கள் பேசாமல் இருந்த உணர்ச்சிகள் உங்கள் கண்ணாலேயே வெளிப்படும். உங்களைய உண்மையாக புரிஞ்சுக்கிற ஒருத்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அந்த ஒரு மனிதர் இப்படி தான் இருக்கணும்னு உங்களை மாற்ற சொல்ல மாட்டாங்க. நீ இப்படி இருந்தால் போதும்னு ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய அழகான ஒரு செயலாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த சண்டை, மௌனம், மனவருத்தம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு பேசாமல் இருந்த இடத்துல பேசுவீங்க. புரியாமல் இருந்த இடத்துல புரிதல் வரும். உடல்நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்படியே சொன்னதான். உங்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. ஆனால் மன அழுத்தம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த வருஷம் அந்த மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். இரவு தூக்கம் வரும். காலையில் எழுந்ததும் மனசு லேசாக இருக்கும். சின்ன சிரிப்பு கூட உங்களுக்கு பெரிய சக்தியை கொடுக்கும். நீங்கள் தேடி போகாமலேயே அது உங்களை தேடி வரக்கூடிய விஷயம்தான் அந்த ஆன்மீக விஷயம். விளக்கு ஏற்றணும் போல் தோணும். ஒரு கோவிலுக்கு போகணும் போல் தோணும். அதுக்கு பின்னாடி காரணம் தெரியாமல் ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தான் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போகும். மேச ராசிக்காரங்க, இந்த 2026 உங்களை அடக்கிற வருஷம் கிடையாது. உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு வருஷமாகவும் இருக்குது. இது வரைக்கும் பொறுத்திருந்தீங்க, இது வரைக்கும் சகிச்சுக்கிட்டீங்க, இது வரைக்கும் அமைதியாகவும் இருந்துட்டீங்க. இனி வேண்டாம். இந்த வருஷம் உங்கள் குரல் கேட்கட்டும், உங்கள் உழைப்பு மதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் 2026 உங்களை சின்ன சின்ன விஷயத்துக்கே பயந்தவங்களில் இருந்து பெரிய முடிவெடுக்கிற ஆளாக மாற்றும். இது வரைக்கும் நம்மளால் முடியுமா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு சந்தேகப்பட்டு நிறைய வாய்ப்புகளை நீங்கள் விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. இந்த வருஷம் உங்களை உள்ளுக்குள்ளே இருந்த பயம் ஒவ்வொன்றா உடையும். போய் பார்ப்போம்னு தைரியம் ஒரு அடி எடுத்து வைப்பீங்க. அந்த ஒரு அடி தான் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். சில மேச ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு கனவு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது பணம் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது சொந்த வீடு, அல்லது வெளிநாடு, அல்லது உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம். இந்த வருஷம் அந்த கனவு வெறும் கனவாக இல்லாமல் நிஜத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கும். இது வரைக்கும் தள்ளி போயிருந்த விஷயங்கள் இப்போ ஓட ஓட உங்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைக்காமலேயே ஒரு உதவி வரும், ஒரு வழி திறக்கும், ஒரு மனிதர் கை கொடுப்பாங்க. அந்த உதவி உங்களை மேலே தூக்குமே தவிர கீழே தள்ளாது. வேலை இல்லாமல் தவிச்ச மேச ராசிக்காரங்க, இந்த வருஷம் நமக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமாக சொல்கிற நாளும் வரும். சில பேருக்கு ஒரு வேலை போதுன்னு போல தோணும். 2வது வருமானத்துக்காக வழி திறக்கும். இது வரைக்கும் காசு பற்றிய பயம் உங்கள் தூக்கத்தை கெடுத்துருந்துச்சுன்னா இந்த வருஷம் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்த உங்கள் குடும்பத்தில் பேசினவங்க கூட இந்த வருஷம் கொஞ்சம் மாறுவாங்க. நீங்கள் நல்லதுக்கு தான் ஓடுறீங்கன்னு அவங்களே உணருவாங்க. அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லார்கிட்டேயுமே ஒரு நெருக்கம் வரும். இது வரைக்கும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த வார்த்தைகள் எல்லாமே இப்போ வெளியே வர ஆரம்பிக்கும். சண்டையா இல்லை அமைதியான பேசா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் இந்த வருஷத்துக்கான பெரிய பலன்னு கூட சொல்லலாம். மேச ராசிக்காரங்க, நீங்கள் எப்பயுமே உங்கள் உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளேயே புதைச்சிட்றீங்க. வெளியில் காட்ட மாட்டேங்கிறீங்க. அழுதாலும் தனியாக அலறீங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக அது மாறும். நீங்கள் மனசு திறந்து பேச ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மாற்றமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய நிம்மதியை உங்களுக்கு கொடுக்க போகுது. உடல் நலத்தில் இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். மனசு நிம்மதியாக இருந்தாலே உடம்பும் சரியாகணும்னு நீங்கள் உணர்வீங்க. நடக்கிற பழக்கம், நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல தூக்கம், இது எல்லாமே தானாகவே வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கிற வருஷம்னு சொல்லலாம். ஒரு தீபம், ஒரு நம்பிக்கை, ஒரு அமைதி உங்கள் மனசுக்குள்ளேயே நிலைக்கும். அந்த அமைதியோட நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியான திசையில் தான் போகும். மேசராசிக்காரங்க, நீங்கள் இந்த 2026 உங்களை சோதிக்க வரலை, உங்களை உயர்த்த வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்ததால் உங்களை எளிதாக நினச்சிட்டாங்க. இந்த வருஷம் அந்த எண்ணம் உடையும். உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். இதுதான் 2026ஆம் ஆண்டுக்கான உங்களுடைய பலனாகவும் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும், இனிமையான வாரங்களாகவும், இனிமையான மாதங்களாகவும் இருந்து உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் உங்களை எப்பொழுதுமே வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மேசராசிக்காரங்க, இந்த 2026 பொறுமையாக இருன்னு சொல்ல வரல, எழுந்து நின்றுன்னு சொல்ல வருது. இது வரைக்கும் நீ நல்லா இருந்தாலும் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கலை. உங்களோட அமைதி உங்களோட பலவீனம்னு நினச்சாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த தவறான எண்ணம் ஒவ்வொன்றுமே உடையும். நீங்கள் பேசாமல் இருந்த இடத்துல உங்கள் செயல் கண்டிப்பாக பேசும்.
உங்கள் முன்னேற்றத்தை பார்த்துட்டு இவர் இப்படி வளருவார்னு நினைக்கலன்னு சொல்கிற நிலையும் வரும். அது பொறாமையாக இருந்தாலும் சரி, பாராட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பெயர் பேசட்டும். இதுவரையும் வாய்ப்புகள் வந்தாலுமே சரியான நேரம் இல்லாமல் கைவிட்டு போயிருக்கும். இந்த வருஷம் அப்படி கிடையாது. சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு வரும். நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க, அதுக்கு வாழ்க்கை முழுசாக ஆதரவும் கொடுக்கும். சில மேசராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு இடம் மாற வேண்டிய நிலை வரும். அது வேலைக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம். அந்த மாற்றம் தான் முதல் பயணமாகவே உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த மாற்றம் இல்லை அப்படின்னா இவ்வளவு முன்னேற முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலமும் பக்கத்தில் வரப்போகுது. பண விஷயத்தில் இது வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா மனசு கனத்து போயிருக்கும். இந்த வருஷம் அந்த கனத்தை தன்மையை குறைக்கும். சின்ன சின்ன வரவுகள் ஒன்றாக சேர்ந்து பெரிய நம்பிக்கையாக மாறி உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வெளிச்சத்தை மட்டுமே கொடுக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சூப்பரான வருடமாகவும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வருடமாகவும் தான் இருக்க போகுது. கஷ்டங்கள் வந்தாலும் ஜூன், ஜூலை இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அதையும் நீங்கள் ஈஸியாக சமாளித்து வரக்கூடிய சக்தியும் உங்ககிட்ட இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் உங்களுடைய கருத்து கண்டிப்பாக கேட்கப்படும். நீ என்ன சொல்கிறன்னு கேட்குற அளவுக்கு உங்கள் நிலையும் மாறும். அது பதவி காரணமாக கிடையாது, பணத்தோட காரணமாகவும் கிடையாது, உங்கள் முதிர்ச்சியோட காரணம் தான். அதுதான் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசாகவும் இருக்குது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட ஈஸியாக முடிவெடுத்துட்ருக்கீங்க. அது அந்த முடிவு உங்களை இன்னும் பெருசாக கூட்டிகிட்டு போக போகுது. எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நிலைத்திருந்து நிம்மதியோடு வாழ்ந்து உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துறோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.